Hello friends, welcome back to your channel House to Home. மீன் வறுவலே தோத்து போகிற அளவுக்கு ரொம்பவே டேஸ்டியாக மொறுமொறுன்னு சேனைக்கிழங்கு யூஸ் பண்ணி ஒரு வறுவல் ரெசிபியோடு தான் நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். அதுவும் என்னோட ஸ்டைலில் நான் உங்ககிட்ட செஞ்சு காட்ட போகிறேன். கண்டிப்பாக இது உங்கள் எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். ஸோ வாங்க வீடியோக்கு போய் இந்த சேனைக்கிழங்கு வறுவலை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாம். ஸோ முதல்ல நம்ம சேனைக்கிழங்குல வேக வச்சுக்க போகிறோம். அதுக்காக ஒரு பவுலில் தண்ணி எடுத்துருக்கிறேன். சேனைக்கிழங்குல பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்கொயர்ஸாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். ரொம்ப திக்னஸ் இல்லை, கிட்டத்தட்ட 200 கிராம் அளவுக்கு சேனைக்கிழங்குல நான் கட் பண்ணி வச்சுருந்தேன். இது எல்லாத்தையுமே இந்த தண்ணியில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு அரை வேக்காடை நம்ம வேக வச்சு எடுத்துக்க போகிறோம். ஒரு சிலருக்கு சேனைக்கிழங்குகள் நாக்கில் பட்டால் கொஞ்சம் ஊறுற தன்மை தோணும். ஸோ அதனால் கொஞ்சமாக புளி சேர்த்துக்கிறேன். ஸோ அந்த ஊறுற தன்மை இருந்தது அப்படின்னா இந்த புளியை அதை எடுத்துடும். அதுக்காக தான் கொஞ்சமாக நான் இப்போ உப்பு சேர்த்துக்கிறேன். மறுபடியும் மசாலா சேர்க்குறப்ப நான் உப்பு சேர்ப்பேன், கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு ஒரு கொதி வர்ற வரைக்கும் நம்ம கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். ஒரு 2-3 நிமிஷம் நீங்கள் இதை வேக விட்டால் போதும். இப்போ நல்ல கிழங்கு கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இந்த தண்ணி எல்லாத்தையுமே நம்ம வடிகட்டி எடுத்து தனியாக வச்சுக்கலாம். இதுக்கு மேலே வேக விட்டீங்கன்னா சேனைக்கிழங்கு ரொம்ப மசிகிற மாதிரி ஆகிடும். ஸோ 2-3 நிமிஷம் கரெக்டாக இருக்கும். ஸோ என்னோடய மசாலாவில் நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுருக்கிறேன். என்னென்னு சொல்லிடுறேன். தேவையான அளவு உப்பு எடுத்துருக்கிறேன். நம்ம ஆல்ரெடி சேனைக்கிழங்கு வேக வச்சப்போ உப்பு சேர்த்துருந்தோம். கொஞ்சமாக மஞ்சத்தூள், காரத்துக்கு ஏற்ப மிளகாத்தூள் எடுத்துருக்கிறேன். 1 டீஸ்பூன் மல்லி, 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா எடுத்துருக்கிறேன். பெப்பர் கொஞ்சம் எடுத்துருக்கிறேன். அப்புறமா 1 டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எடுத்துருக்கிறேன். ஒரு 1-2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துருக்கிறேன். இது ஒரு பைண்டிங் ஏஜெண்டாக நம்மளுக்கு இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. முதல்ல இதெல்லாமே நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். கையால் ஒரு தடவை நல்லா கிளறிக்கங்க. கிளறினதுக்கு அப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இதை மறுபடியும் நல்லா கலந்துக்கலாம். பஜ்ஜி மாவு அளவுக்கு லூஸாகவும் இருக்க வேண்டாம். ஸோ ஒரே டைமில் தண்ணியை ஊற்றிடாதீங்க, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்துக்கங்க. உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கலாம். ஸோ இதுதான் கன்சிஸ்டன்சி. இதில் நம்ம வேக வச்சுருந்த சேனைக்கிழங்குகள் எல்லாத்தையும் மசாலா பெரட்டி வச்சிடலாம். நீங்கள் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கணும்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா காஷ்மீரி ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கங்க. அது இன்னும் உங்களுக்கு கலர் எடுத்து கொடுக்கும். ஸோ இப்போ நம்ம மசாலாலாம் தடவி வச்சாச்சு. இது அப்படியே ஒரு 10-15 நிமிஷம் மேரினேட் பண்ண விட்டுடலாம். ஸோ மசாலாலாம் அந்த கிழங்குல நல்லா பிடிச்சு வரும். அதுக்கப்புறமா நம்ம ஒரு தோசைக்கல்லோ இல்லை தவாவோ எடுத்துகிட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த கிழங்குகளை இந்த மாதிரி வச்சு நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுக்க போகிறோம். நீங்கள் நிறைய எண்ணெய் விட்டு டீப் ஃப்ரை கூட பண்ணி எடுத்துக்கலாம். அந்த மாதிரி செஞ்சீங்கன்னாலும் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இன்றைக்கி இந்த மாதிரி தான் ஃப்ரை பண்ண போகிறேன். ஒரு சைடு குக் ஆனதுக்கப்புறமா கொஞ்சம் ரோஸ்ட் ஆகி நல்லா ப்ரௌன் ஆனதுக்கப்புறமா இன்னொரு சைடை நம்ம திருப்பி விட்டுக்க போகிறோம். கண்டிப்பாக இது வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்ப பிரியப்பட்டு சாப்பிடுவாங்க. நீங்கள் வெரைட்டி ரைஸ் ஆகட்டும், சாம்பார் சாதம், தயிர் சாதம் ஆகட்டும், ரசம் சாதம் ஆகட்டும், எது கூட வேணாலும் இதை பேர் பண்ணி சாப்பிடலாம். அவ்வளோ அருமையாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட ரிவ்யூஸ், கமெண்ட்ஸ் எதுவாக இருந்தாலும் என் கூட ஷேர் பண்ணுங்கள். பாருங்கள், பார்க்கவே செம்ம அசத்தெல்லாம் மொறுன்னு இருக்குது. கண்டிப்பாக இந்த எபிசோடு உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலையும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறுபடியும் ஒரு டேஸ்டியான ரெசிபி இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோடோடு உங்கள் எல்லாரும் நான் மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஹவுஸ் டு ஹோம்.